Welcome to Masa IAS Academy. 100 days, 100 science topic. Today, day 6, physics, one of the most important lesson, unit and measurement. We already learned about units. Today, we have learning measurement. Okay, measurement. How we measure the physical quantities. Before that, one tabular column. This is very important. Unit and its values. So see, Pascal. Pascal is the SI unit of pressure. 1 Pascal. How you determine this 1 Pascal? ஒரு பாஸ்கல் என்பது அழுத்தத்தின் SI அலக நம்ம பாஸ்கல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அழுத்தம் அப்படிங்கிறது என்ன? பிரஷர். பிரஷர் P is equal to force by area. Force by area. பிரஷர் ஒரு அதாவது அழுத்தம் ஒரு பாஸ்கலா இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? That is written as if 1 Pascal is equal to 1 Newton divided by 1 square meter area. 1 square meter area. So it is written as Newton per square meter. Pascal. ஒரு Pascal அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்? ஒரு நியூட்டன் divided by ஒரு ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு எழுதலாம். அடுத்தது பாருங்க, ஒரு கிலோ வாட். ஒரு கிலோ அப்படிங்கிறது எத்தனை வாட்? ஒரு கிலோ வாட் அப்படிங்கிறது 1000 வாட். நமக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு கிலோமீட்டர் அப்படிங்கிறது எத்தனை மீட்டர்? 1000 மீட்டர். So here also 1 kilowatt is equal to 1000 watt. Then 1 kilowatt hour. 1 kilowatt hour. We already learned the electrical commercial unit of electrical energy. நம்ம எலக்ட்ரிக் எனர்ஜி, அதாவது வீடுகள் எல்லாம் நம்ம மின்னூட்டத்தை பயன்படுத்துறோம், பவரை பயன்படுத்துறோம், எலக்ட்ரிக் பவர் பயன்படுத்துறோம். அந்த எலக்ட்ரிக் பவரை என்ன யூனிட்ல மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிலோ வாட் அவர். KWH means it is kilowatt hour. Commercial unit of electrical energy. 1 kilowatt hour is equal to 1 unit. நம்ம யூனிட் ரீட் பண்ணும்போது நம்ம கரண்ட்டுக்கெல்லாம் பில் போடும்போது என்ன யூனிட் இத்தனை யூனிட் நம்ம யூஸ் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு மெஷர் பண்ணுவாங்க. That 1 unit means 1 kilowatt hour. Okay, 1 kilowatt hour is equal to 3.6 into 10 power 6 joule. Unit of energy, SI unit of energy is joule. Here the commercial unit of electrical energy, it is written as 1 kilowatt hour. The value of 1 kilowatt hour is 3.6 into 10 power 6 joule. Then next one is 1 horsepower. It is the SI unit of horsepower is the mechanical unit of power. அதாவது எந்திரங்கள்ல நம்ம பயன்படுத்தும் போது, எந்திரங்களை பயன்படுத்தும் போது அதனுடைய திறனை, எந்திரவியலில் திறனின் அலகு அப்படின்னு சொல்லலாம். Mechanical unit of power, it is denoted as horsepower. குதிரை திறன் அப்படின்னு சொல்லுவோம். horsepower அப்படிங்கிறது என்ன? குதிரை திறன். அதாவது எந்திரவியல்ல திறனின் அலகு என்னன்னு கேட்டாங்கன்னா ஹார்ஸ் பவர், குதிரை திறன். ஒரு ஹார்ஸ் பவர் அப்படிங்கிறது 1 HP. ஒரு ஹார்ஸ் பவர் is equal to 746 watt. ஒரு ஹார்ஸ் பவரோட வேல்யூ என்ன? 746 watt. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒரு ஹார்ஸ் பவருடைய மதிப்பு 746 வாட். ஓகே, திறனின் SI அலகு வாட். இங்க குதிரை திறன் அப்படிங்கிறது எந்திரங்களின் திறனை, மெக்கானிக்ஸ்ல நம்ம திறனை மெஷர் பண்றதுக்கு ஹார்ஸ் பவர்ங்கிற யூனிட்டை யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் பாருங்க, லைட் இயர். லைட் இயர்னா என்ன? ஓராண்டில், ஒளியாண்டு, ஓராண்டில் ஒளி பயணம் செய்யும் தொலைவு. லைட் டிராவல்ஸ் இன் 1 year in a vacuum. ஒரு இயர்ல லைட் வந்து வெற்றிடத்துல எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுது அப்படிங்கறதுதான் லைட் இயர். லைட் இயரை நம்ம டிஸ்டன்ஸை மெஷர் பண்றதுக்காக, லார்ஜர் டிஸ்டன்ஸை மெஷர் பண்றதுக்காக இந்த லைட் இயர்ங்கிற யூனிட்டை யூஸ் பண்றோம். 1 light year is equal to 9.467 into 10 power 12 kilometer. 10 power 12 kilometer. இந்த மீட்டர்ல நம்ம எழுதணும்னா 9.4607 into 10 power 15 meter. 15 meter. ஒரு கிலோமீட்டர் எத்தனை மீட்டர்? ஒரு கிலோமீட்டர் அப்படிங்கிறது 10 power 3 meter, 1000 meter. ஒரு கிலோமீட்டர்ங்கிறது 1000 meter. So 1 light year means 9.467 into 10 power 50 meter.
நெக்ஸ்ட் பாருங்க 1 atmospheric pressure 1 atm அப்படின்னு சொல்லுவாங்க 1 atmospheric pressure 1 atm ஒரு atmospheric pressure அப்படிங்கிறது 1.01 into 10 power 5 pascal 1.01 into 10 power 5 pascal இத நம்ம மில்லிமீட்டர் மெர்க்குரியில எழுதும்போது 760 மில்லிமீட்டர் மெர்க்குரி அதாவது பாதரச தம்ப அழுத்தத்துல ஒரு அட்மாஸ்பரிக் பிரஷர் அப்படிங்கறத 760 மில்லிமீட்டர் மெர்க்குரி அப்படின்னு என்ன செய்யலாம் டினோட் பண்ணலாம் ஓகே சோ இது இம்பார்ட்டன்ட் ஒரு டேபிள் இதுல உள்ள வேல்யூஸ் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंसல எல்லாம் கேட்டிருக்காங்க படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க one diopter ஒரு diopter லென்ஸோட பவரை நம்ம diopter அப்படிங்கற SI யூனிட்ல மெஷர் பண்றோம் லென்ஸோட பவர் diopter one diopter is equal to 1 meter power minus 1 சரியா லென்ஸினுடைய திறனை diopter என்கிற அலகில நம்ம அளவிடுகிறோம் அந்த ஒரு diopter உடைய வேல்யூ 1 meter power minus 1 அடுத்ததா 1 நியூட்டன் நியூட்டன் எதனுடைய அலகு விசையின் அலகு force SI force ஓட SI யூனிட் SI யூனிட் ஆஃப் force is newton ஒரு நியூட்டன் அப்படிங்கிறது it is equivalent to 1 newton is equivalent to 1 kilogram into 1 meter second power minus 2 it is very simple நம்ம எப்படி calculate பண்ணுவோம் force அப்படிங்கிறது force F is equal to mass into acceleration according to Newton's second law this law is said to be force law விசையின் விதி அப்படின்னு நியூட்டனுடைய இரண்டாவது விதியை சொல்லுவோம் அந்த விதிப்படி force F is equal to ma force F is equal to mass into acceleration விசை is equal to நிறை into முடுக்கம் அப்ப இப்ப பாருங்க force 1 நியூட்டனா இருக்கணுமாக இருந்தா இப்ப force 1 நியூட்டன்னா mass வந்து உங்களுக்கு எவ்வளவு இருக்கணும் 1 கிலோகிராமாக இருக்கணும் mass வந்து 1 கிலோகிராமா இருக்கணும் at the same time its acceleration எவ்வளவாக இருக்கணும் 1 meter second power minus 2 ஆ இருக்கணும் சோ நம்ம 1 நியூட்டன் எப்படி எழுதி இருக்கிறோம் 1 kilogram into 1 meter second power minus 2 next 1 coulomb is the SI unit of charge இத சிம்பல்ல மென்ஷன் பண்ணா நம்ம கேபிட்டல் C ன்னு போடும் SI unit of charge மின்னூட்டத்தின் SI அலகு SI அலகு நம்ம என்ன சொல்லுவோம் coulomb அப்படினு சொல்லுவோம் so definition படி according to the definition we know current மின்னோட்டம் அப்படிங்கிறது என்ன மின்னோட்டம்னா ஒரு சர்க்யூட்ல charge flow ஆகும்போது current produce ஆகுது rate of charge flow is said to be current okay rate of charge flow is said to be current or the charge per time is said to be current so what is charge now மின்னூட்டம் அப்படினா இப்போ என்ன q அதோட சிம்பல் q cross multiply பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் it q is equal to it from this relation if charge is 1 coulomb then 1 coulomb is denoted as ampere 1 ampere current ஒரு செகண்ட்ல அந்த சர்க்யூட்ல flow ஆகுதுன்னா that is said to be charge okay 1 ampere into 1 second next 1 joule is the SI unit of work னா நம்ம ஜூல்ங்கற யூனிட்ல மெஷர் பண்ணோம் work and energy both can have the unit same because இப்ப எனர்ஜி இருந்தாதான் ஆற்றல் இருந்தாதான் நம்ம வேலை செய்ய முடியும் சோ ஆற்றல் அல்லது வேலை இதனுடைய SI அலகு ஜூல் ஒரு ஜூல் அப்படிங்கிறது நம்ம வேலை அப்படிங்கறத work done எப்படி டிஃபைன் பண்ணலாம் work done is equal to force into displacement so the வேலையின் SI அலகு நமக்கு தெரியுது ஜூல்னு தெரியுது 1 ஜூல் work நடக்கணுமாக இருந்தா இப்ப நடந்த வேலையினுடைய அளவு 1 ஜூல்னா அங்க எவ்வளவு ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணிருக்கிறோம் 1 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிருக்கிறோம் அந்த 1 நியூட்டன் ஃபோர்ஸ்ல அந்த ஆப்ஜெக்ட் 1 மீட்டர் அந்த பொருளானது 1 மீட்டர் இடப்பெயர்ச்சி அடைந்தால் செய்யப்பட்ட வேலை 1 ஜூல் and so இங்க 1 ஜூல் அப்படிங்கறத எப்படி எழுதி இருக்காங்க 1 நியூட்டன் into 1 meter okay all of you clear this table this is very important table but easy only okay next இததான் தமிழ்ல கொடுத்திருக்காங்க ஒரு தடவை பாத்துக்கோங்க ஒரு பாஸ்கல் அப்படிங்கறத 1 நியூட்டன் per 1 meter square அப்படினு எழுதலாம் ஒரு கிலோவாட் எத்தனை வாட் 1000 வாட் ஒரு கிலோவாட் மணி அப்படிங்கிறது 3.6 into 10 power 6 ஜூல் ஒரு குதிரை திறன் 746 வாட்
ஒளி ஆண்டு 9.467 into 10 power 12 கிலோமீட்டர். மீட்டர்ல எழுதும்போது இது 10 power 15 மீட்டர்னு உங்களுக்கு வரும். வளிமண்டல அழுத்தம் atmospheric pressure that is 1.01 into 10 power 5 pascal அல்லது இத வந்து 760 மில்லிமீட்டர் மெர்க்குரி அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஒரு atmospheric pressure அப்படின்னு. ஒரு டயாப்டர் லென்ஸினுடைய திறனை நம்ம ஒரு டயாப்டர்னு சொல்லுவோம். லென்ஸினுடைய திறனுக்கு ஃபார்முலா 1/focal length. குவிய தூரத்தோட ரெசிப்ரோக்கல் தான் இங்க உங்களுக்கு பவர் ஆஃப் தி லென்ஸ் வரும். சோ குவிய தூரம் SI யூனிட் ஆஃப் தூரம் அப்படிங்கிறது மீட்டர்ல தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். சோ ஒரு டயாப்டர் இஸ் ஈக்குவல் டு இந்த மீட்டர் மேல போகும்போது என்ன ஆகும் மீட்டர் பவர் -1 1 மீட்டர் பவர் -1. ஓகே 1 நியூட்டன் I already explained 1 kilogram into 1 meter second power -2 since force is equal to ma mass into acceleration. okay ஒரு நியூட்டன் ஃபோர்ஸா இருக்கணும்னா 1 கிலோகிராம் மாஸ் 1 மீட்டர் செகண்ட் பவர் -2 ஆக்சலரேட் ஆகி இருந்தா நம்ம அப்ளை பண்ண ஃபோர்ஸ் வந்து நமக்கு 1 நியூட்டன். ஓகே ஒரு கூலும் அப்படிங்கறத எப்படி டினோட் பண்ணலாம் ஒரு கூலும் is equal to 1 ampere into 1 second since q is equal to I into s 1 ampere into 1 second. ஒரு ஜூல் that is equal to 1 நியூட்டன் into 1 மீட்டர். ஒரு நியூட்டன் into 1 மீட்டர் தான் ஒரு ஜூல். அதாவது ஒர்க்க நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா வேலையினுடைய அலகு ஜூல். இதை நம்ம எப்படி வரையறுக்கலாம்னா விசை இன்டு பொருள் அடைந்த இடப்பெயர்ச்சி. விசை இன்டு பொருள் அடைந்த இடப்பெயர்ச்சி தான் நமக்கு வேலை ஜூல். ஒரு ஜூலுங்கிறது ஒரு ஜூல் வேலை நடக்கணுமா இருந்தா 1 நியூட்டன் விசை செயல்பட்டு அந்த பொருள் 1 மீட்டர் இடப்பெயர்ச்சியை அடைந்திருக்க வேண்டும். ஓகே அளவீடுகளை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப பாருங்க முக்கியமான ஒரு டேபிளர் காலம் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். இதுல இருக்கிறது எல்லாமே நம்ம படிக்கணும். ஓகேவா கேம்பஸ்னா மேக்னெட்டிக் கேம்பஸ். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க டைரக்ஷன் நேவிகேஷன் அண்ட் இண்டிகேஷன் நார்த் சவுத் டைரக்ஷன்ஸ் மேக்னெட்டிக் நீடில் எப்பவுமே நார்த் சவுத்தை தான் ஷோ பண்ணோம். சோ நம்ம இதுல வடக்கு தெற்கு திசைகளை கண்டறிய இந்த கேம்பஸ பயன்படுத்துறோம். ஓகே காம்பஸ் அப்படிங்கறத பயன்படுத்துறோம். அடுத்ததா ஆக்டினோமீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது மெஷர்ஸ் த இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷனோட இன்டென்சிட்டி மெஷர் பண்றதுக்காக. தென் நெக்ஸ்ட் ஒன் எலக்ட்ரோஸ்கோப் நம்ம பார்த்திருப்போம். தங்க இழை மின்காட்டி அப்படின்னு எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் உண்டு. கோல்டு லீஃப் எலக்ட்ரோஸ்கோப் இது எதுக்குன்னா அந்த ஒரு கண்டக்டர்ல சார்ஜ் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம மெஷர் பண்றதுக்காக. டிடெக்ட்ஸ் த பிரசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் நம்ம என்ன யூஸ் பண்ணி கால்குலேட் பண்றோம்னா எலக்ட்ரோஸ்கோப் அப்படிங்கறத யூஸ் பண்ணி கால்குலேட் பண்றோம். நெக்ஸ்ட் ஒன் மல்டிமீட்டர் ஆல்ரெடி நீங்க லேப்ல எல்லாம் நிறைய யூஸ் பண்ணி இருப்பீங்க. உங்க வீடுகள்ல கூட அதை பயன்படுத்துவீங்க சில நேரங்கள்ல. மல்டிமீட்டர் நம்ம சிம்பிள் சர்க்யூட் எல்லாம் ப்ராஜெக்ட்டுக்கு பண்ணும்போது மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணும். Multimeter is used to measuring the multiple parameters. For example, ஒரு electrical circuitல resistance measure பண்ணலாம், voltage measure பண்ணலாம், எவ்வளவு current flow ஆகுதுன்னு measure பண்ணலாம். இந்த மாதிரி different measurementsக்கு என்ன யூஸ் ஆகுது multimeter யூஸ் ஆகுது. So it is used to measure multiple parameters of an electrical circuit. ஒரு மின்சுற்றுல உள்ள எல்லா parametersையும் நிறைய parameters நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்க அம்மீட்டர். இது ஆம்பியர் மீட்டர் கூட சொல்றாங்க. ஆம்பியர்ங்கிறது SI யூனிட் ஆஃப் கரண்ட். சோ அம்மீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அந்த சர்க்யூட்ல ஃப்ளோ ஆகுற கரண்ட நம்ம கால்குலேட் பண்றதுக்கு. ஒரு சீரிஸ் சர்க்யூட் இருக்கு, அதுல எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு கால்குலேட் பண்றதுக்காக அம்மீட்டரை பயன்படுத்துறோம். ஒரு ஆம்பியர் மீட்டரை பயன்படுத்துறோம். நெக்ஸ்ட் ஓமீட்டர் இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் மின் தடை. ஒரு மின் சுற்றுல இருக்கக்கூடிய மின் தடையை கணக்கிடுவதற்கு என்ன பயன்படுத்துறோம் ஓமீட்டர் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட். நெக்ஸ்ட் ஹைக்ரோமீட்டர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹைக்ரோமீட்டர் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஹைக்ரோமீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது டு மெஷர் த ஹியூமிடிட்டி அதாவது ஈரப்பதம் இருக்கு இல்லையா காற்றுல உள்ள ஈரப்பதத்தை மெஷர் பண்றதுக்காக இந்த ஹைக்ரோமீட்டரை நம்ம யூஸ் பண்றோம். ஹியூமிடிட்டி ஹைக்ரோமீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது காற்றின் ஈரப்பதத்தை அளவிடுவதற்கு இந்த ஹைக்ரோமீட்டர் யூஸ் ஆகும். அடுத்த பாருங்க தெர்மாமீட்டர். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தெர்மாமீட்டர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் டெம்பரேச்சரை மெஷர் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். சோ இப்ப ஹீட்டை எப்படி மெஷர் பண்ணுவீங்க நீங்க ஹீட் தெர்மாமீட்டர்னு சொன்னா இட் இஸ் ரா. ஓகே இத நோட் பண்ணி படிங்க. நமக்கு டெம்பரேச்சர் தான் வெப்பநிலையை அளவிடுவதற்காக என்ன பயன்படுத்துறோம் வெப்பநிலைமானி.
அல்லது தெர்மாமீட்டர் வெப்பநிலையை. ஆனா வெப்பத்தை அளவிடுவதற்காக வெப்பத்தை நம்ம அளவிடணும்னா எதை பயன்படுத்துறோம்? கலோரிமீட்டர். ஓகே, தென் பாலிகிராஃப் அப்படின்னு ஒரு டிவைஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. பாலிகிராஃப். இந்த பாலிகிராஃப் எல்லாம் நடைமுறைக்கு ரொம்ப கொண்டு வந்தாங்கன்னா அந்த மனித சமுதாயத்துல யாருமே வாழ முடியாது. பிகாஸ் அதோட யூஸ பாருங்க. பாலிகிராஃப் எதுக்கு யூஸ் ஆகுதா? இட் இஸ் யூஸ்டு டு லை டிடெக்டர். இன்னைக்கு எல்லாரும் பொய் சொல்றவங்களை எல்லாம் இது ஃபைண்ட் அவுட் பண்ணுச்சுன்னா அப்புறம் என்ன ஆகும்? பட் இங்க பாலிகிராஃப்னு ஒரு மெஷின் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இது வந்து ஏதோ கிரிமினல் கேஸ்கள்ல ரொம்ப கண்டுபிடிக்க முடியாத வழக்குகள்ல எல்லாம் ஒருவேளை பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாலிகிராஃப் அப்படிங்கிறது லை டிடெக்டரா யூஸ் ஆகுது. நோட் பண்ணி படிங்க, இம்பார்ட்டன்ட் தான். பாலிகிராஃப் எதுக்கு யூஸ் ஆகுது? லை டிடெக்டர். நெக்ஸ்ட் பாருங்க, சீஸ்மோகிராஃப். சீஸ்மோகிராஃப் கேட்டிருப்பீங்க. சீஸ்மிக் வேவ்ஸ். சீஸ்மிக் வேவ்ஸ் வந்து எப்போ வரும்? அதாவது இந்த நிலநடுக்கத்தின் போது வரக்கூடிய அந்த அதிர்வு அலைகள் இதெல்லாம் கால்குலேட் பண்றதுக்கு தான் இந்த சீஸ்மோகிராஃப் அப்படிங்கறத பயன்படுத்துறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பிஃபோர்ட் ஸ்கேல். ஸ்ட்ரென்த் ஆஃப் விண்ட். காற்றினுடைய வலிமையை அளவிடுவதற்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் விண்ட் கால்குலேட் பண்றதுக்கு பிஃபோர்ட் ஸ்கேல். டின்டோமீட்டர். டின்டோமீட்டர் இது எதுக்கு யூஸ் ஆகுது? டின்டோமீட்டர் வந்து வாட்டரோட கலர், வாட்டர் கலர்லெஸ் தான், அதோட இன்டென்சிட்டி எப்படி இருக்கு, எவ்வளவுக்கு அந்த கலர் இருக்கு. டு மெஷர் இன்டென்சிட்டி ஆஃப் கலர் இன் வாட்டர். நீரின் நிறத்தின் அடர்த்தியை கண்டறிவதற்கு இந்த டின்டோமீட்டர் பயன்படுகிறது. அடுத்தது பாருங்க, பேரோமீட்டர். பேரோமீட்டர் நம்ம சின்ன கிளாஸ்லயே படிச்சிருப்போம். தமிழ்ல பாரமானின்னு சொல்லுவாங்க. வளிமண்டல அழுத்தத்தை அளவிடுவதற்கு டாரிசெல்லி, பாரமானி அப்படின்னு எல்லாம் படிச்சிருப்பீங்க. பேரோமீட்டர் அதாவது அட்மாஸ்பரிக் பிரஷரை மெஷர் பண்றது. வளிமண்டல அழுத்தத்தை அளவிடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் தான் பேரோமீட்டர். அனிமோமீட்டர் இதுவும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஆனது. அனிமோமீட்டர். அனிமோமீட்டர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டைரக்ஷன், டு மெஷர் ஸ்பீட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் விண்ட். காற்றின் வேகம் மற்றும் அதனுடைய திசையை அளவிடுவதற்காக இந்த அனிமோமீட்டரை பயன்படுத்துறாங்க. இந்த அனிமோமீட்டர் விண்ட் இண்டிகேட்டர் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்பிக்மோமேனோமீட்டர். இந்த ஸ்பிக்மோமேனோமீட்டர் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. ஹாஸ்பிட்டல் போயாச்சுன்னா உடனே நமக்கு பிரஷர் செக் பண்றதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தூக்கிட்டு வருவாங்க நர்சஸ். அந்த ஸ்பிக்மோமேனோமீட்டர் அப்படிங்கிறது பிளட் பிரஷரை மெஷர் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, போலாரிமீட்டர். போலாரிமீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா போலரைஸ்ட் லைட், அதாவது தள விளைவு அடைந்த லைட்டோட angle of rotation, to measure the angle of rotation caused by passing polarized light. ஒரு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் அல்லது அந்த ஒரு ஒளி ஊடுருவக்கூடிய ஒரு பொருள் வழியாட்டு லைட் பாஸ் ஆகுது. அந்த பாஸ் ஆகும்போது அந்த லைட் போலரைஸ்ட் லைட்டா வந்ததுன்னா, தள விளைவு அடைந்த ஒளியாக வந்ததுன்னா, அதாவது அந்த லைட் ரே டிராவல் பண்றதும் அந்த மீடியம் பார்ட்டிகிளோட வைப்ரேஷனும் ஒரே ஒரு டைரக்ஷன்ல இருக்கும்போது அதை நம்ம தள விளைவு அடைந்த ஒளிகள் அப்படின்னு சொல்லுவோம், ஒளி அலை அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம போலரைஸ்ட் லைட். அப்ப இங்க போலாரிமீட்டர் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டு மெஷர் த ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் caused by passing polarized light. Okay, next one is photometer. Photometer. போட்டோனாலே உங்களுக்கு என்ன தெரியணும்? லைட்னு தெரியும். So photometer எதுக்கு யூஸ் ஆகுது? intensity of light, ஒளியினுடைய செறிவை அளவிடுவதற்காக. intensity of light, லைட்னா கண்ணுறு ஒளி மட்டும் இல்ல, விசிபிள் லைட் மட்டும் இல்ல, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்ல உள்ள யூவி ரேஸ், காமா கதிர்கள், அந்த மாதிரி எல்லாமே நம்ம புற ஊதா கதிர்களை தான் யூவி ரேஸ் சொல்றது. அகச்சிவப்பு கதிர்கள், ஐஆர் ரேடியேஷன், எல்லா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனோட இன்டென்சிட்டியை நம்ம மெஷர் பண்ணணும்னா போட்டோமீட்டர்ங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் டாக்டோமீட்டர். இந்த டாக்கோமீட்டர் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுது? It is used to measure the rotation or revolution speed of a shaft or disc. ஒரு டிஸ்க், ஒரு வட்ட வடிவமான ஒரு தட்டை நம்ம டிஸ்க்னு சொல்லுவோம். சாஃப்ட் அப்படிங்கிறது ஒரு தின் சீட் ஆஃப் பிளேட், ஒரு அலுமினியம் பிளேட்டா இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறத நம்ம சாஃப்ட் அப்படின்னு நினைச்சுவோம் சொல்லுவோம். இந்த சாஃப்ட் அல்லது டிஸ்கோட ரொட்டேஷன், அது தானா சுத்துறது இல்ல இன்னொரு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட சுத்தி வாடுறது, ஒரு டிஸ்கோட ரொட்டேஷன் அல்லது சுழலுதல். ரொட்டேஷன் அப்படிங்கிறது சுழலுதல், ரிவல்யூஷன் அப்படிங்கிறது சுற்றுதல்.
அந்த டிஸ்க் அல்லது சாஃப்ட் சுத்துறது அல்லது சுழல்றது, இதோட ஸ்பீடு எவ்வளவு வேகமா அது சுத்துது அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்றதுதான் இந்த டாக்கோமீட்டர்னு சொல்றாங்க, இல்லது ஸ்ட்ரோபோஸ்கோப் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ட்ரோபோஸ்கோப் அப்படின்னு இத நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்க கல்வனாமீட்டர். கல்வனாமீட்டர் நம்ம எல்லாருமே யூஸ் பண்றதுதான். ஒரு சர்க்யூட்ல கல்வனாமீட்டர் யூஸ் பண்ணிருப்பாங்க மேக்ஸிமம். It is used to find the intensity and direction of electric current. Electric current with electric current நம்ம மீட்டர்ல மெஷர் பண்ணலாம். டைரக்ஷனோட எலக்ட்ரிக் கரண்ட் மெஷர் பண்றதுக்கு galvanometer நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, தென் ரியோஸ்டாட். ரியோஸ்டாட் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை அட்ஜஸ்ட் பண்றதுக்காக. ஒரு சர்க்யூட்ல ரியோஸ்டாட் எதுக்கு பயன்படுத்துறோம்? நம்ம ரெசிஸ்டன்ஸ், அதாவது மின் தடையை நம்ம வேரி பண்ணணும் அப்படிங்கிறப்போ நம்ம adjust resistance we use rheostat. Voltmeter. Voltmeter எதுக்கு யூஸ் ஆகும்? To measure voltage. voltage மெஷர் பண்றதுக்காக voltmeter யூஸ் ஆகும். Then பாருங்க pyrometer. Pyrometer it is used to measure high temperature. கொஞ்சம் நோட் பண்ணி படிங்க. ஆல்ரெடி நம்ம டெம்பரேச்சர் மெஷர் பண்றதுக்கு என்ன பார்த்தோம்? டெம்பரேச்சர் தெர்மாமீட்டர். ஹீட் மெஷர் பண்றதுக்கு என்ன பார்த்தோம்? கலோரிமீட்டர். பைரோமீட்டர். பைரோமீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது? பைரோ ஹை டெம்பரேச்சரை மெஷர் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, ஹை டெம்பரேச்சர் மெஷர்மென்ட் பைரோமீட்டர். நெக்ஸ்ட் போலோமீட்டர். போலோமீட்டர் அப்படிங்கிறது used to measure electromagnetic radiation. electromagnetic radiation ஓட intensity எல்லாம் மெஷர் பண்றதுக்கு இந்த போலோமீட்டர் அல்லது தெர்மல் டிடெக்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம பயன்படுத்துறோம். அடுத்ததா flux meter. flux meter எதுக்கு யூஸ் ஆகுது? It is used to measure magnetic field. காந்தப்புலம். காந்தப்புலம் அப்படிங்கிறது என்ன? காந்தப்புலம் ஒரு காந்தத்தை சுற்றி, அந்த காந்தத்தை சுற்றி காந்தத்தன்மை எவ்வளவு இடத்துக்கு உணரப்படுகிறதோ அதுதான் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் அல்லது காந்தப்புலம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த காந்த புலத்தை அளவிடுறதுக்கு flux meter யூஸ் பண்றோம். Then epideoscope. epideoscope it is used to project opaque objects. opaque னா என்னதுன்னா ஒளி ஊடுருவ முடியாத பொருட்கள். அந்த ஒளி ஊடுருவ முடியாத பொருட்களை ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு எது யூஸ் ஆகுது? எப்பிடயோஸ்கோப் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பெரிஸ்கோப். சின்ன கிளாஸ்லயே நம்ம படிச்சிருப்போம் பெரிஸ்கோப். பெரிஸ்கோப் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? ஆப்டிக்கல் டிவைசஸ்ல ஒண்ணுதான் இந்த பெரிஸ்கோப். இது வந்து நீர்மூழ்கி கப்பல்கள்ல, சப்மரைன்ஸ்ல அதிகமா பயன்படுத்துறோம். சப்மரைன்ஸ்ல நீர்மூழ்கி கப்பல்ல கடலுக்கு அடியில இருந்து above the sea level இப்ப நம்ம பார்க்கணும்னா எதை பயன்படுத்துவோம்? பெரிஸ்கோப்பை யூஸ் பண்ணி என்ன செய்யலாம்? above the level of the sea we note. Okay, so periscope is used in submarines. Next speedometer. odometer. நம்ம வெஹிக்கிள்ஸ்ல எல்லாருமே பைக் எல்லாம் வச்சிருப்பீங்க. வெஹிக்கிள்ஸ்ல கிலோமீட்டர் மெஷர் பண்ணி பார்ப்போம். நம்ம எவ்வளவு கிலோமீட்டர் இந்த பைக் வந்து ரன் ஆயிருக்கு அப்படி. அப்ப இந்த ஓடோமீட்டர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா measure the distance traveled by the vehicle. அந்த வெஹிக்கிள் எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்றது இந்த ஓடோமீட்டர். இத மிலோமீட்டர் அப்படின்னு கூட சொல்றாங்க. நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓடோமீட்டரை மிலோமீட்டர்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்பீடோமீட்டர். ஸ்பீடு பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு, ஸ்பீடோமீட்டர். அப்ப அது எதுக்கு? மெஷரிங் த ஸ்பீட் ஆஃப் வெஹிக்கிள்ஸ். ஓகே, வெஹிக்கிளோட ஸ்பீடை நம்ம கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இந்த ஸ்பீடோமீட்டர் மெஷர் பண்ணி சொல்லும். தென் லாக்டோமீட்டர். லாக்டோமீட்டர் வந்து கேன்ல நம்ம சொசைட்டில இருந்து எல்லாம் பால் கொள்முதல் பண்றதுக்காக வருவாங்க. அப்ப பசு எல்லாம் வளர்த்துட்டு இருக்கிற விவசாயிங்க வந்து நமக்கு பால் வந்து அவங்ககிட்ட சேல் பண்ணுவாங்க. சேல் பண்ணும்போது அவங்க கண்டிப்பா ஒரு லாக்டோமீட்டர் வச்சு டெஸ்ட் பண்ணி தான் என்ன செய்வாங்க? எடுப்பாங்க. நம்ம வாட்டர் அவ்வளவு ஆட் பண்ணிருக்கிறோமா இல்ல பியூர் மில்க் கொடுக்குறோமா அப்படிங்கறத செக் பண்ணி தான் எடுப்பாங்க. சோ லாக்டோமீட்டர் இஸ் யூஸ்டு டு, பிள்ளைங்களுக்கு எல்லாம் லாக்டோஜன் கொடுப்பாங்க பார்த்திருக்கிறீங்களா? பாலுக்கு பதிலா ஒரு பொடி மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது, அதுதான் லாக்டோஜன் சொல்றோம். அப்ப லாக்டோனாலே உங்களுக்கு எது ஞாபகம் வரணும்? மில்க் ஞாபகம் வரணும். லாக்டோனாலே மில்க். லாக்டோமீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது? பியூரிட்டி ஆஃப் மில்க் அல்லது குவாலிட்டி ஆஃப் மில்க் வந்து நம்ம டெஸ்ட் பண்றதுக்கு, இல்லைன்னா டென்சிட்டி ஆஃப் மில்க் ரிலேஷன் டு வாட்டர். வாட்டரை கம்பேர் பண்ணும்போது அந்த மில்கோட டென்சிட்டி எப்படி இருக்கு அந்த அதை மெஷர் பண்றதுக்கு இந்த லாக்டோமீட்டர் யூஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க ஹீலியோஸ்கோப். ஹீலியோஸ்கோப் இஸ் யூஸ்டு டு see the sun and sun surface area. ஹீலியோ அப்படினாலே சன் தான். சன்னோட சர்ஃபேஸ் ஏரியா எல்லாம் பார்க்கிறதுக்கு இந்த ஹீலியோஸ்கோப் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் பொட்டன்ஷியோமீட்டர். பொட்டன்ஷியோமீட்டர் is used to
control, measure an electromotive force, EMF. EMF is nothing but voltage, electromotive force measure பண்றதுக்காக. It is used to control electrical devices such as volume controls on audio equipment. அதுல எல்லாம் audio equipmentல எல்லாம் volume control பண்றதுக்கு இந்த potentiometer பயன்படுத்துறாங்க. Next wave meter. Wave meter. Wave meter எதுக்கு யூஸ் ஆகுது? frequency of waves find out பண்றதுக்கு. அதாவது electromagnetic waves ஓட frequency find out பண்றதுக்காக wave meter யூஸ் பண்றோம். Then staglometer. It is used to measure surface tension. அதாவது surface tension measure பண்றதுக்காக. surface tension பரப்பு இழுவிசை அளக்கிறதுக்கு ஸ்டாக்டோமீட்டர் ஆர் ஸ்டாக்லோமோமீட்டர் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்காங்க. பரப்பு இழுவிசை நீங்க படிச்சிருப்பீங்க. பரப்பு இழுவிசை அப்படிங்கிறது force by length ன்னு ஃபார்முலா வரும். சோ ஒரு பரப்பினுடைய மேற்பரப்பு, வாட்டர் சர்ஃபேஸோட மேற்பரப்பு ஒரு இழுத்து கட்டப்பட்ட ஒரு ரப்பர் மாதிரி ஆக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம சர்ஃபேஸ் டென்ஷன் பத்தி படிச்சிருப்போம். டீடைல்டா படிக்கலாம். இப்போ சர்ஃபேஸ் டென்ஷனை என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு மெஷர் பண்றோம்னா ஸ்டாக்லோமோமீட்டர் அல்லது ஸ்டாக்டோமீட்டர். நெக்ஸ்ட் பாருங்க ஆக்சிலரோமீட்டர். ஆக்சிலரோ வேர்ட்லயே ஆன்சர் இருக்குது. எதை மெஷர் பண்றதுக்காக? acceleration is measured by accelerometer. Acceleration is measured by accelerometer. Next one rotameter. Rotameter is used to measure volumetric flow of rate of liquids in a closed pipe. அதாவது ஒரு மூடப்பட்ட குழாயின் வழியாக பாய்கின்ற திரவ ஓட்டத்தின் வீதத்தை, rate of flow of volumetric measurement of liquids. okay, closed pipeல flow ஆகுற திரவ ஓட்டத்தை calculate பண்றதுக்கு rotameter. venturimeter எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா it is used to measure the rate of flow of fluid through a pipe. fluid அப்படின்னு வரும்போது நம்ம liquids and gases சேர்த்து எடுக்கலாம். liquids and gases is said to be fluids. தமிழ்ல இதை நம்ம பாய்மங்கள் அப்படின்னு சொல்லுவோம். venturimeter எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு பைப்ல flow ஆகுற rate of flow of fluids, flow ஆகுற liquids or gases with respective time. அதனால தான் என்ன சொல்றோம் rate of flow of அப்படின்னு சொல்றோம். ஒரு பர்టిక్యులர் டைமுக்கு எவ்வளவு liquid flow ஆகுது அல்லது எவ்வளவு gas flow ஆகுது அப்படின்னு கால்குலேட் பண்றது venturimeter. then pitot tube அப்படின்னு ஒன்னு இருக்கு. it is used to measure a flowing fluids velocity. அந்த fluid ஓட velocity நம்ம கால்குலேட் பண்ணனும்னா rate of flow வந்து venturimeter வச்சு கால்குலேட் பண்ணிரலாம். அந்த pitot tube வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா it is used to find out the velocity of fluids. next Richter scale. Richter scale நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. நிலநடுக்கம் எல்லாம் வரும்போது நிலநடுக்கம் 6 Richter அளவில் பதிவாகியது, 6.5 Richter அளவில் பதிவாகியது அப்படியெல்லாம் நியூஸ்ல சொல்லுவாங்க. so it is used to measure the magnitude of earthquake. earthquake மெஷர் பண்றதுக்கு தான் இந்த Richter scale பயன்படுத்துறோம். then hydrometer. hydrometer நம்ம hygrometer பார்த்தோம். hygrometer எதுக்கு யூஸ் ஆகுது? humidity மெஷர் பண்றது, ஈரப்பதம். hydrometer is used to measure the relative density. hygrometer is used to measure the relative density of liquids. liquid ஓட relative density calculate பண்றது hydrometer. relative density னா ஒரு liquid எடுத்துக்கிறீங்க. for example நீங்க வந்து ஒரு kerosene எடுத்துக்கிறீங்கன்னு வைங்க, மண்ணெண்ணெய் எடுத்துக்கிறீங்க. அதோட relative density எப்படி calculate பண்றது? it is the ratio of density of the liquid to the density of water. water ஓட densityக்கும் அந்த density of liquidக்கும் இடையில உள்ள ரேஷியோவை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா relative density அப்படின்னு சொல்லுவோம். the relative density of liquids நம்ம hydrometer என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தா ஹைட்ரோமீட்டர்ங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் fathometer. it is used to measure and determine the depth of water. ஆழம், அதாவது ஒரு நீர்ப்பரப்பு இருக்குது, அதனுடைய ஆழத்தை எதை வச்சு மெஷர் பண்ணலாம்? fathometer வச்சு மெஷர் பண்ணலாம். then hypsometer. இது எதுக்கு யூஸ் ஆகுது? it is used to measure the height or elevation. எவ்வளவு அது எலிவேட் ஆயிருக்கு, எவ்வளவு வந்து நீட்சி அடைந்திருக்கு, எவ்வளவு ஹைட் இருக்கு அப்படின்னு மெஷர் பண்றதுக்காக hypsometer யூஸ் பண்றோம். சோனார்னா நமக்கு தெரியும், இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? sound navigation and ranging. sound navigation and ranging. okay, so sonar வந்து நம்ம எதுக்கு பயன்படுத்துறோம்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்லுக்காக பயன்படுத்துறோம்.
அதாவது வாட்டர் அண்டர் வாட்டர்ல ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது அந்த ஆப்ஜெக்ட்ஸை டிடெக்ட் பண்றதுக்காகவும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல அந்த ஆப்ஜெக்ட்ஸ் இருந்தாலும் இந்த சோனார்ல நம்ம சோனார் யூஸ் பண்ணி என்ன செய்யலாம், அந்த ஆப்ஜெக்டை டிடெக்ட் பண்ணிடலாம். ஸோ சோனார் இஸ் யூஸ்டு டு நேவிகேட் and communicate with or detect objects under the surface of water. So all of you clear? ஒரு 43 instruments பார்த்திருக்கிறோம். மெஷர்மெண்ட்ஸ்ல அளவிடும் கருவிகள், திசை காட்டி வழிகாட்டுதலுக்கு பயன்படுகிறது. ஆக்டினோமீட்டர் கதிர்வீச்சின் செறிவு லைட் இன்டென்சிட்டி, மின்காட்டி மின்னூட்டத்தை கண்டறிய சார்ஜ், மல்டிமீட்டர் ஒரு சர்க்கியூட்ல உள்ள மின்சுற்றின் பல அளவுகளை அறிவிட பயன்படுகிறது. அம்மீட்டர் கரண்ட் மின்சாரத்தை அல்லது மின்னோட்டத்தை அளவிட பயன்படுகிறது. ஓமீட்டர் மின் தடையை அளவிட பயன்படுகிறது. தென் ஹைக்ரோமீட்டர் ஈரப்பதம், இதெல்லாமே நம்ம படிச்சுட்டோம். ஒரு தடவை அப்படியே பார்த்துட்டு வாங்க. தமிழ் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக போட்டிருக்கிறோம். வெப்பநிலைமானி வெப்பநிலையை அளவிட பயன்படுகிறது. டெம்பரேச்சர் தெர்மாமீட்டர். கலோரிமீட்டர் வெப்பம், கலோரிமீட்டர். பாலிகிராஃப் எதுக்கு, பொய்ய கண்டறியறதுக்கு. சீஸ்மோகிராஃப் நில அதிர்வு அலைகளை. பியூபோட் அளவுகோல் எதுக்கு பயன்படுது, காற்றின் வலிமையை அளவிட. தண்ணீரில் உள்ள நிறத்தின் செறிவை நம்ம எப்படி அளவிடலாம், டின்டோமீட்டர் இருக்குது, அதை வச்சு என்ன செய்யலாம், தண்ணீரில் நிறத்தின் செறிவை அளவிடலாம். காற்றழுத்தமானி அட்மாஸ்பரிக் பிரஷர் வளிமண்டல அழுத்தத்தை அளவிட. அனிமோமீட்டர் காற்றின் வேகம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், காற்றின் வேகம் மற்றும் திசையை அளவிட பயன்படக்கூடிய கருவி அனிமோமீட்டர். அனிமோமீட்டர். நெக்ஸ்ட் துருவமானி, தள விளைவு மானின்னு கூட சொல்லலாம். இது ஒளியினுடைய லைட்டோட அந்த தள விளைவு தன்மை, அதுதான் இங்க முனைப்படு தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. லைட்டோட தள விளைவு தன்மையின் சுழற்சி கோணத்தை அளவிட பயன்படுகிறது. போட்டோமீட்டர், போட்டோனாலே லைட் தான், ஒளியின் செறிவை அளவிட. டேக்கோமீட்டர் அதாவது ஒரு வட்டு அல்லது ஒரு தண்டு அதனுடைய சுழற்சி வேகத்தை அளவிடுவதற்காக இந்த டேக்கோமீட்டரை நம்ம பயன்படுத்துறோம். டேக்கோமீட்டர். தென் அடுத்தது பாருங்க, கல்வனாமீட்டர். எதுக்கு கல்வனாமீட்டர், கரண்டினுடைய டைரக்ஷன், மின்னோட்டத்தின் அடர்த்தி மற்றும் திசையை, மின்னோட்டத்தின் அளவுன்னு வச்சுக்கலாம், அளவு மற்றும் திசையை அளவிட பயன்படுகிறது. மின்தடை மாற்றி, மின்தடை மாற்றி பேர்ல இருக்கு பாருங்க, மின்தடையை மாற்றி அமைக்கிறது தான் ரியோஸ்டேட். நெக்ஸ்ட் வோல்ட்மீட்டர், அதுவுமே பேர்ல இருக்கு. வோல்ட்மீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது, வோல்டேஜ் மெஷர் பண்றதுக்காக, மின் அழுத்தத்தை அளவிட வோல்ட்மீட்டர். மீ வெப்பநிலை, ஹை டெம்பரேச்சர், அதிகப்படியான டெம்பரேச்சரை நம்ம பைரோமீட்டர் அப்படிங்கிற எஸ்ஐ யூனிட் வச்சு அளவிடலாம். சாரி, பைரோமீட்டர்ங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு அளவிடலாம். ஓகே. தென் பாருங்க, பேலோமீட்டர் வெப்ப கதிர் அளவி. இது எதுக்காக யூஸ் பண்றோம், மின்காந்த கதிர்வீச்சை எவ்வளவு ரேடியேஷன் ஃபாலோ ஆயிருக்கு அதையெல்லாம் கால்குலேட் பண்றதுக்காக பேலோமீட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். காந்த பாயம், காந்த புலத்தை அளவிட பயன்படுகிறது. காந்த பிளக்ஸ் மீட்டர், காந்த பாய்வு மீட்டர். காந்த பாய்வு மீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது, காந்த புலத்தை. மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு காந்த புலம் அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டுனா என்ன, ஒரு மேக்னெட் இருக்குன்னா கண்டிப்பா அதை சுத்தி என்ன இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை அளவிடுறதுக்காக தான் நம்ம ஃப்ளக்ஸ் மீட்டர் யூஸ் பண்றோம். எப்பிடயாஸ்கோப் ஒளி புகா பொருட்களை ஒப்பேக் ஆப்ஜெக்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு. பிறகு பெரிஸ்கோப் பாருங்க, இது இது நீர்மூழ்கி கப்பல்களில் பயன்படுகிறது. நெக்ஸ்ட் தூரமானி, தூரமானி ஓடோமீட்டர் டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்றதுக்காக வாகனம் பயணிக்கும் தூரத்தை. வேகமானி வாகனம் பயணிக்கும் வேகத்தை அளவிட பயன்படுகிறது. பாலிமானி, பாலிமானி அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுது, பால்மானி. ஓகே, பாலிமானி கிடையாது, லாக்டோமீட்டருங்கிறது பால்மானி, பாலின் அடர்த்தியை கண்டறிய பயன்படுகிறது. சூரிய தொலைநோக்கி சூரியன் மற்றும் அதனுடைய மேற்பரப்பு பகுதியை பார்க்க பயன்படுகிறது. மின்னழுத்தமானி மின் அழுத்தத்தை அளவிட பயன்படுகிறது. அலைமானி பாருங்க, மின்காந்த அலைகளின் அதிர்வெண்ணை அளவிட பயன்படுகிறது. ஸ்டாகுலோமீட்டர் நுண்குழாய் துளி அளவி அப்படிங்கிறது பரப்பு இழுவிசையை அளவிட பயன்படுகிறது. நெக்ஸ்ட் முடுக்கமானி ஆக்சிலரோமீட்டர் முடுக்கம் அடைய செய்ய. முடுக்கமானி எதுக்கு பயன்படும், முடுக்கம் அடைய செய்ய முடுக்கமானி பயன்படுகிறது. சுழல்மானி, சுழல்மானி மூடிய குழாய் அல்லது குழாயில் திரவங்களின் ஓட்ட விகிதத்தை அளவிட பயன்படுகிறது. சுழல்மானி. ஓகே, திரவங்களின் ஓட்ட விகிதம், திரவங்களின் ஓட்ட விகிதம் ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் லிக்விட், அதாவது திரவங்களின் ஓட்ட வீதம் அப்படின்னு கூட சொல்லலாம். விகிதம் சொல்றதை விட வீதம் கரெக்டா இருக்கும். வீதத்தை அளவிட பயன்படுகிறது. வெஞ்சூரி மீட்டர் குழாய் வழியாக ஓட்டத்தின் வீதத்தை அளவிட பயன்படுகிறது. அடுத்தது
பிட்டோட் டியூப் அப்படிங்கிறது திரவத்தின் வேகத்தை அளவிட பயன்படுகிறது. காற்றின் வேகத்தை அளவிட அனிமோமீட்டர் பார்த்தோம். பிட்டோட் மீட்டர் டியூப் வந்து திரவத்தின் வேகத்தை அளவிட பயன்படுகிறது. அடுத்ததா பாருங்க, ரிக்டார் ஸ்கேல் நிலநடுக்கத்தின் அளவை அளவிட. நீர் அடர்த்திமானி ஹைட்ரோமீட்டர், இது வந்து மிதப்பு என்ற கருத்தின் அடிப்படையில் திரவங்களின் ஒப்பீட்டு அடர்த்தி ரிலேட்டிவ் டென்சிட்டி, லிக்விட்ஸோட ரிலேட்டிவ் டென்சிட்டியை கால்குலேட் பண்றதுக்கு ஹைட்ரோமீட்டர் வந்து யூஸ் ஆகுது. ஃபேதோமீட்டர் வாட்டரோட டெப்த் கால்குலேஷனுக்கு யூஸ் ஆகுது. ஹிப்சோமீட்டர் உயரத்தை அளவிட பயன்படுகிறது. ஹிப்சோமீட்டர். நெக்ஸ்ட் சோனாரோட ஃபுல் ஃபார்ம் சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங். இது வந்து எதுக்கு சோனார் யூஸ் ஆகுது? நீரின் மேற்பரப்புக்கு அடியில் உள்ள பொருட்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது கண்டறிய. அதாவது இந்த சோனார்ல இந்த சவுண்ட் ரேடியேஷன் போறது வாரது இதெல்லாம் வச்சு நம்ம எதை கால்குலேட் பண்ணுவோம்? நீரின் மேற்பரப்புக்கு அடியில் உள்ள பொருட்களை கண்டறிவதற்காக சோனார் பயன்படுத்தப்படுகிறது. சோ இவ்வளவுதான் என்னோட டாபிக். மெஷர்மெண்ட் ஓவர். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்கிறோம், பாத்துக்கோங்க. லைட் இயர் நம்ம என்ன யூனிட்? லைட் இயர் இஸ் த யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ். கரெக்டா? லைட் இயர் வந்து டிஸ்டன்ஸ். அதாவது 1 அட்மாஸ்பரிக் பிரஷர், ஒரு வளிமண்டல அழுத்தம் அப்படிங்கறத நம்ம எப்படி டினோட் பண்றோம்? 1.01 into 10 power 5 பாஸ்கல். இன்னைக்கு தான் படிச்சோம். ஒரு குதிரை திறன் 746 வாட். ஆன்சர் நாட் 64 வாட் கிடையாது, 746 வாட். ஓகே, ஒரு குதிரை திறன் 746 வாட். அப்புறம் பாருங்க, கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்க. ஒரு டயாப்டர் அப்படிங்கிறது என்ன? ஒரு மீட்டர் பவர் -1 நான் சொல்லி தந்திருக்கிறேன். ஒரு டயாப்டர் அப்படிங்கிறது 1/focal length. focal length யூனிட் மீட்டர். சோ ஒரு டயாப்டர் நம்ம ஒரு மீட்டர் பவர் -1 எழுதிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு மீட்டர் அப்படிங்கிறது 10⁶ மைக்ரான். எல்லாமே நம்ம படிச்சாச்சு. ஈஸியான கொஸ்டின். சவுண்ட் பொல்யூஷன், சவுண்டோட இன்டென்சிட்டி எப்படி மெஷர் பண்ணுவோம்? டெசிபல்ல மெஷர் பண்ணுவோம். சவுண்ட் பொல்யூஷன் டெசிபல். அட்டாமிக் ரேடியஸ் நானோமீட்டர்ல மெஷர் பண்றோம். நியூட்டன், ஒரு நியூட்டன்ங்கிறது 1 கிலோகிராம் into 1 மீட்டர் செகண்ட் பவர் -2. தென் காற்றின் வலிமை, ஸ்ட்ரென்த் ஆஃப் விண்ட் படிச்சோமா? பிஃபோர்ட் ஸ்கேல், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். பிஃபோர்ட் ஸ்கேல் காற்றின் வலிமை, ஸ்ட்ரென்த் ஆஃப் விண்ட். காற்றின் வேகத்தை எப்படி மெஷர் பண்ணோம்? அனிமோமீட்டர்ல மெஷர் பண்ணணும். ஓகே, எல்லா கொஸ்டின்ஸும் பாத்துக்கோங்க. ஹைக்ரோமீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது? ஹியூமிடிட்டி. எலக்ட்ரோஸ்கோப், இண்டிகேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். ஓகே, நெக்ஸ்ட் போலாரிமீட்டர். பாலிகிராஃப் எதுக்கு யூஸ் ஆகுது? லை டிடெக்டார். பாலிகிராஃப் பார்த்த உடனே தெரியணும், லை டிடெக்டார் பாலிகிராஃப். மின்சுற்றில் உள்ள மின்னோட்டத்தின் ஓட்டத்தின் திசையை கரண்டோட டைரக்ஷன் கால்குலேட் பண்ணணும்னா கால்வனாமீட்டர். கரண்ட நம்ம மெஷர் பண்ணணும்னா அம்மீட்டர்ல மெஷர் பண்ணலாம். பட் கால்வனாமீட்டர் வந்து கரண்டோட டைரக்ஷனை மெஷர் பண்றதுக்காக யூஸ் ஆகுது. தென் பைரோமீட்டர் எதுக்கு பார்த்தோம்? ஹை டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட். பைரோமீட்டர். பெரிஸ்கோப், நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கு. பெரிஸ்கோப் கடலின் மேற்பரப்பை நம்ம பார்வையிடுறது. சப்மரைன்ஸ்ல, நீர்மூழ்கி கப்பல்கள்ல இந்த பெரிஸ்கோப் யூஸ் ஆகுது. 25 கொஸ்டின்ஸ் நாங்க கொடுத்திருக்கிறோம். இந்த லெசன்ல இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும், பாத்துக்கோங்க. பாரோமீட்டர் அப்படிங்கறத நம்ம எல்லாமே டீச் பண்ணிட்டோம். யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட். அட்மாஸ்பரிக் பிரஷர், வளிமண்டல அழுத்தத்தை பாரோமீட்டர் வச்சு மெஷர் பண்றோம். தென் ஹீலியோஸ்கோப் எதுக்கு யூஸ் ஆகுது? சன். ஹீலியோனாலே சன், சூரியனை பத்தி படிக்கிறது. சூரியனையும் அதோட சரௌண்டிங்ஸ் எல்லாம் டினோட் பண்றதுக்காக ஹீலியோஸ்கோப் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றோம். அம்மீட்டரை பத்தி சொல்றாங்க. ஒரு அம்மீட்டர் வந்து எப்பவுமே சீரிஸா தான் கனெக்ட் பண்ணுவோம். அம்மீட்டரை. தென் மஸ்ட் ஹேவ் த ஃபாலோயிங் லெஜிடேட்டிங் ரெசிஸ்டன்ஸ். அது வந்து ஒரு மின் தடையை என்ன செய்யும்? பின்பற்றும். அதே மாதிரி லெஸ் பவர் தான் அம்மீட்டர் யூஸ் பண்றதுக்கு கம்மியா பவர் தேவைப்படுது. அப்போ all of the above is correct. Okay, all of you clear? Very important lesson, unit and measurement. நீங்க படிச்சிட்டீங்க. எல்லா previous year questions எடுத்து பாருங்க. எங்க வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்க, கண்டினியூவா பாருங்க. அப்ப சயின்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல மார்க் ஸ்கொயர் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.